வணக்கம் மக்களே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சுங்களா? நாங்கள் சாப்பிட்டாச்சு, நீங்கள் சாப்பிட்டாச்சுங்களா? இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தக்காளி சாப்பாடு செய்யலாங்க. வாங்க வீடியோ கலர் போகலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுக்கலாங்க. குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்காரு. பச்சை மிளகாயை சேர்த்திக்கலாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பிரியாணி தலை இருக்குது. பிரியாணி தலையும் சேர்த்திக்கலாங்க. பிரியாணி தலையை சேர்த்துட்டு வதக்கிக்கிட்டு அப்புறம் பட்டாணி பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி வாங்கி வச்சுருங்க. பச்சை பட்டாணியே சேர்த்திக்கலாங்க. ஒரு வதக்கிக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக இருக்கும். வதங்கிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. வாசம் நல்லா தூக்கலாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாங்க. வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க. மஞ்சள் தூள் சேர்த்திட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு மிளகாத்தூள் நம்ம தேவையான அளவு ஆல்ரெடி மிளகா போட்டிருக்கோம். மிளகா போட்டுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்து ரொம்ப தூக்கலாக சேர்த்து வேணாம், சுருக்குன்னு இருக்கும் காரம். அதனால் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு நல்லா ஒரு கிண்டினதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தக்காளி பழம் பார்த்தீங்கன்னா நான் 3 டம்ளர் அரிசி எடுத்துங்க. 3 டம்ளர் அரிசினா பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ தக்காளி சேர்த்துக்கிட்டேங்க. அதனால் ஏன்னா புளிப்பு அதிகமாக இருக்காது. அதனால் வந்து நம்ம தக்காளி சுருக்குன்னு சேர்த்திக்கிட்டேன். தக்காளி நல்லா சுருக்குன்னு சேர்த்திட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். கிளறி கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா கிளறி கொடுத்தோம் அப்படின்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா சூப்பராகவே வரும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உப்பு போட்டு நல்லா கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கிட்டேன். கிளறி கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட்டிங் கலர் கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கிட்டேங்க. ஒரு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லைட் கலராக தக்காளி சாப்பாடில் வரும். கொஞ்சம் கலர் சேர்த்துக்கிட்டு அப்படின்னா நல்லா தூக்கலாக வருங்கிறதுக்காக சேர்த்துக்கிட்டேங்க. சேர்த்துக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புதினா தலை கொத்தமல்லி தலை நிறைய நறுக்கி வச்சுருந்தாங்க. நறுக்கி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதை எடுத்து போட்டு நல்லா ஒரு கிளறி கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மீல் மேக்கர் பார்த்தீங்க அப்படின்னா நான் தண்ணியில் போட்டு சுடு தண்ணியில் போட்டு நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுருந்தேங்க. அலசிட்டு புளிஞ்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு கிளறி கொடுத்துக்கலாங்க. இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேங்க. குக்கரில் வைக்கிறனால நம்மளுக்கு அளவு பார்த்தீங்க அப்படின்னா எந்த டம்ளரில் அரிசி எடுக்கிறோமோ அந்த டம்ளர்லேருந்து நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி எடுத்து பார்த்தா கிளறி கொடுத்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேலே பார்த்தீங்கன்னா புதினா தலை கொத்தமல்லி தலை நல்லா பரப்பரன்னு தூவிக்கலாங்க. தூவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வர டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அரிசியை நான் 3 டைம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அழுவி எடுத்து வச்சிருந்த அரிசியை பார்த்திங்க அப்படின்னா அந்த கொதிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மீல் மேக்கர் போட்டிருக்கீங்க இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு அளவு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே. இல்லை உப்பு பதிலும் உப்பு போட்டுக்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா அரிசி கழுவி வச்சிருந்த அரிசியை வந்து தண்ணியை வடிச்சிட்டு நல்லா நீட்டாக எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. தக்காளி சாப்பாடுங்கிறனால பார்த்தீங்கன்னா தக்காளியில் தண்ணி நிறையா ஊறி வரும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இப்போ 3 டம்ளர் அரிசிக்கு பார்த்திங்க அப்படின்னா 6 டம்ளர் தண்ணி ஊற்றுறீங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி கம்மியாக ஊற்றுங்க. அப்போ தான் சரியாக இருக்கும். நான் கரெக்டாக சரியாக ஊற்றிட்டு இருந்தேன். நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அரிசியை போட்டு கறி கொடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. விசில் போட்டாச்சுங்க. விசில் வரப்போகுது. அவ்வளோதாங்க. விசில் வந்துடுச்சுங்க. விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக அப்படியே வந்துருந்துச்சுங்க. பயங்கரமாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கு அப்படியே நாக்கில் எச்சி ஊறிட்டு இருந்துச்சுங்க. அவ்வளோதாங்க. வடை சட்டியில் மாற்றியாச்சு. அப்படியே கொட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேக் மாதிரி இருந்துச்சு. தம்பி பார்த்துட்டு என்னவா கேக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக வரும். நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னா தக்காளி சாப்பாடுங்கிற லெவலில் மீறி அப்படியே பிரியாணி மாதிரியே இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாழினி செஞ்ச அஃபிஷியலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. மறக்காமல் வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ கண்டினியூ வரும். ஓகே, டாட்டா, பை பாய். எல்லாருமே சாப்பிடுங்க.